சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகன நான் மனதார வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து, அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு. இந்த காலகட்டத்தில சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலைய அடையறாரு. புதன் பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில வராரு. பெரும்பாலான நாட்கள்ல செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்புல நல்ல விதமா இருக்காரு. அதிசாரம் என்கிற முறையில குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு. ஏறத்தாழ 50 நாட்களுக்கு கடகத்துல உச்சம் என்கிற நிலையை அடையிறது 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும். கெடுதல் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகும். மேலும் ஒண்ணுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாக போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நன்மையை தரும் அமைப்புல இந்த அக்டோபர் மாதம் அமையுது. பெரிய அளவுல தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்ல. அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேலும் இந்த மாத தொடக்கத்துல நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த இடைவெளி எல்லாம் மறைய போதுங்க. இருந்தாலும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகலாம். அதனால நிதானத்தை கைவிடாம நடந்துக்கிறது நல்லதுங்க. கணவனும் மனைவியும் ஒருவர் கருத்தை ஒருவர் மதிச்சு நடந்துக்கணும். இது எப்படி இருந்தாலுமே குடும்பத்துல சுபிட்சமான நிலையே காணப்படுதுங்க. உறவினர்களின் வருகையால வீட்டுல கலகலப்பு அதிகரிக்க போகுது. பிள்ளைகளின் போக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத பண வரவு ஏற்பட்டு கையில காசு பணம் புரளுங்க. குடும்ப தேவைக்காக சில முக்கிய பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற மின்னணு பொருட்களை வாங்கும் நிலை உருவாகுதுங்க. நெருங்கிய நண்பர்களால தக்க சமயத்துல உதவி கிடைக்குங்க. வீட்டு தேவையை கஷ்டப்பட்டு நிறைவேற்றுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகுதுங்க. வெளி மாநிலத்துல உள்ள நண்பரின் வீட்டுக்கு குடும்பத்தோட செல்லுவீங்க. சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு கூட ஏற்படுதுங்க. வியாபார பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசியல்வாதியின் உதவியை நாடுவீங்க. வேலை இடத்துல உங்களின் பெருமை அதிகரிக்க போதுங்க. பணி அழுத்தம் கூடினாலும் பாராட்டுகள் கிடைக்குங்க. முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க கவனமா வேலை பார்க்கணும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். மாத மத்திய பகுதியில அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுசரணையான பலன் அடைவாங்க. தொழிலையும் வியாபாரத்திலையும் புதிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க. பொறாமைப்படும் போட்டியாளர்கள் மத்தியில பொறுமையா நீங்க காரியம் சாதிக்கணும். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரப்பட்டு இறங்க வேண்டாங்க. வீட்டு பொறுப்பை கையில வச்சிருக்கும் பெண்களுக்கு சில சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க. இந்த மாதம் பெண்கள் மூலமா நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல எதிர்பாராத நன்மை உண்டாக போதுங்க. விருப்பப்பட்ட சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். மேலும் புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகே சாதகமா முடியுங்க. மன உறுதி அதிகரிக்க போது. துணிச்சலா சில முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்களுடன் பேசும்போது கூடுமானவரை பதட்டப்படாம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்க போதுங்க. வேலையின் காரணமா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறாங்க. அதுக்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க. குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். மாத பிற்பகுதியில உறவினர்களால குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் கவனமா இருக்கணுங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில வீண் செலவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்கள் பணிகள்ல சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. உங்க ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலா இருக்கும். பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதா இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறத தவிர்க்கணுங்க. சக வியாபாரிகளால ஏற்படும் போட்டிகளை நீங்க சமாளிப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. உறவினர்கள் வருகையால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும். மாத பிற்பகுதியில உறவினர்களால சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்குங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரும் மாதமா இருக்குங்க. பணியிடத்துல உங்களின் முயற்சிகள் பாராட்டப்படும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. குடும்ப உறுப்பினர்களோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும்.
மேலும் இந்த மாதம் பயணங்கள் ஏற்படலாங்க. குருவின் சஞ்சாரத்தின் மூலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரலாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள்லாம் கூடுங்க. பிள்ளைகளுக்கு கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முடிவுகள்லாம் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகுங்க. லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதா இருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுறது நல்லதுங்க. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடந்து முடியுங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாகும். வீண் கவலை இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு மற்றவங்களால மன கஷ்டம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு கவனக்கு தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பொறுப்புகள்லாம் கூடும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலங்க இது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது. கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்குங்க. தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு எடுத்து வைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதங்க. ஞான மோட்சக்காரகன் கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதால மனசுல வீண் குழப்பங்களும் குடும்பத்தில் நெருக்கடிகளும் செய்து வரும் தொழில் பிரச்சனைகளும் பணியில மேலதிகாரிகளின் நெருக்கடிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் லாபாதிபதி புதன் சஞ்சாரம் மாதம் முற்பகுதியில சாதகமா இருக்கிறதால என்ன வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் திறமையும் உங்களுக்கு ஏற்படுங்க. பொருளாதார நிலை உயருங்க. மாதம் முதல்ல புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால நினைச்சதை உங்களால் சாதிக்க முடியும். நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. அந்த வகையில் பணவரவும் வரும். தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால வியாபாரம் தொழில் அனைத்திலுமே லாபம் காணும் நிலை ஏற்படுதுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு அக்டோபர் 8 முதல் உங்கள் நிலையில சில மாற்றம் தடுமாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க. புதிய நட்பு வழியே சிலருக்கு அவமானம் நெருக்கடியை உண்டாக்குவாரு. அதுக்கு காரணம் குரு பார்வை 7ஆம் இடத்தை விட்டு விலகுவதுதான். எனவே புதிய நண்பர்களிடம் இக்காலத்துல எச்சரிக்கையா இருக்கிறதோட கூட்டு தொழில்ல கவனமா இருக்கணுங்க. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதியில புதிய முயற்சிகள் அதிகபட்ச கவனம் தேவைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. யாரை பத்தியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவைங்க. வேலை செய்யும் இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதங்க. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால உங்கள் தோற்றத்தில் பொலிவு இருக்கும். மற்றவங்க மத்தியில் கம்பீரமாக வலம் வருவீங்க. பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலக போகுது இந்த மாதம். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க. வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்கு உயரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையுடன் சிலருக்கு புதிய இடம் வீடு வாகனமும் ஏற்படும். நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. மாதத்தின் முற்பகுதியில புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். ராசிநாதன் வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால வார்த்தையில நிதானம் தேவைங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது சில சங்கட குழப்பங்களை ஏற்படுத்த தயாரா இருக்கிறதால அதுக்கு உங்களின் வார்த்தைகளும் காரணமாயிரும் என்பதை மனசுல வச்சு செயல்படுறது நல்லதுங்க. அக்டோபர் 7 வரை சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதால நெருக்கடி இல்லாம போகும். அதன் பிறகு நட்பு வட்டத்திலேயே எதிர்மறை நிலை ஏற்படும். ஒன்னா இருந்தவர்களும் நல்லா பழகியவர்களுமே விலகி செல்லும் நிலை ஏற்படுங்க. இதை கவனத்துல கொண்டு செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க. யாரையும் எந்த ஒரு நபரையுமே பகச்சு கொள்ளாம நிதானமா செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தருங்க. மேலும் பரிகாரமா நீங்க மகாலட்சுமி வழிபட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிட்டும். தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாங்க. கோபம் கூடவே கூடாதுங்க. ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் நினைத்ததை சாதிக்கும் மாதமா உங்களுக்கு இருக்க போதுங்க. மாதம் முதல்ல ஆதித்ய யோகம் இருக்கிறதால உங்களுக்கு இருந்த நெருக்கடி சங்கடம் பிரச்சனை போட்டிகள் எல்லாமே விலகி போக போகுது. எதிர்பார்த்த பண வரும். புதிய சொத்து சேரும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியாக போகுது. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலை பாதிப்புகள்லாம் விலக கூடுங்க. சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அக்டோபர் 7 வரை லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால வருமானம் உயரக்கூடுங்க.
வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க. அக்டோபர் 8 முதல் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு செலவுகளை அதிகரிப்பாரு. அதே நேரத்துல உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரு. எதிர்ப்பு நோய் நொடியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாம் உண்டாக்குவாரு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி எல்லாம் கிடைக்க போதுங்க. நீண்ட நாள் முயற்சி எல்லாமே வெற்றியாகும். நீங்க பரிகாரமா காலையில சூரியனை வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க. இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பா தனிப்பட்ட உறவுகள்ல உணர்ச்சி பூர்வமான அரவணைப்பும் பிணைப்பையும் தருது. வாழ்க்கை துணைவர்கள், காதலர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அர்த்தமுள்ள ஆதரவையும் பகிரப்பட்ட மகிழ்ச்சியையும் வழங்கலாம். நிதி ரீதியா ஆபத்தான செலவுகளை கட்டுப்படுத்துங்க மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்க வளங்களை கவனமா நிர்வகிக்கணும். தொழில் ரீதியா வாழ்க்கையில தேக்க உணர்வு ஏற்படலாம். குறிப்பா அரசு மற்றும் தனியார் துறையில எண்ணெய் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு கவலையான மாதமா இருக்க போகுது. வணிக உரிமையாளர்களுக்கும் உதவியாளர்கள் சரியான நேரத்துல வராம போகலாம். வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களிடமிருந்து அசாதாரண நடத்தையை நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனா அவர்கள் மாற்றி அமைத்து புதுமை செய்தால் முன்னேற்றம் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம், சோர்வு அல்லது சிறிய நோய்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மாணவர்கள் ரொம்பவும் நேர்மையான கட்டத்தை காணலாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.